Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் early adulthoodல fear எப்படி overcome பண்ண முடியும், early adulthoodல growth எப்படி எல்லாம் pursue பண்ண முடியும் என்ற தலைப்பில் நம்ம சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். early adulthood and growth, early adulthood to overcome fear அப்படி. இந்த early adulthoodன்ற ஏஜ் பீரியட் between 21 to 29 at the most. அது என்ன இருக்கு, 29வது வயசில் அது வந்து early adulthood முடிஞ்சிடும். அப்போத்துலேருந்து மிடில் அடல்ட்ஹுட் 30லேருந்து 39 வயசு வரைக்கும் மிடில் அடல்ட்ஹுட். அந்த மிடில் அடல்ட்ஹுட் வந்து கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு போகும். ஆனால் இந்த ஏர்லி அடல்ட்ஹுட்டில் அப்போ தான் புதுசாக ஒரு கேரியரில் நம்ம போக முடியுமா, நம்மளுடைய வாழ்நாளில் இதே வேலையிலே கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா, அப்படி இல்லை ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி நம்மளோட மேலுக்கு முடிச்சுக்க முடியுமா, அப்படிலாம் நம்ம யோசிக்குவோம். ஆனால் அதனால தான் சொல்கிறோம் க்ரோத் அப்படின்னு. க்ரோத் என்றது என்ன, வளர்ச்சி பாதை, முன்னேற்றம். வளர்ச்சி பாதையில் இந்த எர்லி அடல்ட்ஹுட்ல எங்கனம் முன்னேறி செல்வதற்கு உண்டான எளிய வழிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னா முதல்ல செய்யும் தொழிலில் ஒரு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளில் ஈடுபாடோடு கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்துக்கு எந்த செயலுக்கு நம்மளுக்கு நேரத்துக்கு செய்து முடிக்கணுமோ அதற்கு முன்னதாகவே. இப்போ வந்து ஒரு வேலை 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 20 நிமிஷம் ஆகாது. சில நேரத்துக்கு இட் மே டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம், இட் மே லைக்லி டு டேக் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை யோசித்து முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பித்தா சில நேரத்தில் ரொம்ப ஹரிபரியாக அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்து வரும்பொழுது 20 நிமிஷம் சாதாரணமாக போரும் தான். சின்ஸ் வி ஆர் நெய்வ் இன் டூயிங் திஸ் திங்ஸ், அப்போ என்ன ஆகும், 20 நிமிஷம்ன்றது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட சேர்ந்து ஆகும். அதனால் ஒரு வேலையை நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டை மனசில் வாங்கினா அதற்கு தகுந்த மாதிரி முடிக்க வேண்டிய நேரத்தை மனசில் கொண்டா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சில நிமிடங்கள் முன்னதாகவே அதை துவங்குவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யலாம். இது செய்யும்பொழுது என்ன ஆகும், நம்மளுடைய சிறப்புத்தன்மை இங்கே மிளிரும். சிறப்புத்தன்மை மிளிர்ந்தா we will get அப்புறம் என்ன பண்ணோம், அக்கலாட்ஸ் கிடைக்கும், ப்ரைஸ் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அதுவே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இது வந்து செயல்பாடுகளை செய்வதற்கு மட்டும் இல்லை. சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொன்னோம், early adulthoodல முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொன்னால் we should take the responsibility. சில வேலைகளை நாமே முன்வந்து செய்வதற்கு என்ன பண்ணணும், பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஊக்கம் அதிலே வரும். அப்படி செய்துவிட்டா அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, உடனே பரிசு என்ன எவ்வளோ பரிசு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம். சின்ன ப்ரைஸ், அதாவது பரவாயில்லையே சூப்பராக செய்துட்டாங்களே ரொம்ப இந்த தேங்க்யூ அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா நான் என்னால் டைம் இருந்தது அதான்ப்பா செய்தேன் அப்படின்னு சொன்னமான அந்த தேங்க்ஸ் கூட நம்மளுக்கு வானான்றத அப்பாவுக்கு நம்ம புரிய வைக்க முடியும். நம்ம அப்படி சொல்லும்பொழுதே அப்பா வந்து புரிஞ்சு விடுவாங்க. இந்த வார்த்தை வந்து மகளுக்கு உண்டு, மகனுக்கும் உண்டு. ஆனால் சில நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் ப்ரெசன்டே சினாரியோவில் அந்த வயதில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், யாரோ செய்து விட்டோம் நமக்கு என்ன போச்சு, நம்ம இப்படியே இந்த கேட்ஜெட் பார்த்துட்டு உட்காந்து அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து இன்டர்நெட்டில் வேடி பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்நெட்டில் உட்காந்துருக்கிற நேரம் சரியானது தான், அது ஏற்புடையது தான், தே ஆர் நாட் வேஸ்டிங் த டைம் அப்படின்னா டஸ் இட் ரிக்வயர்ட் நவ் அப்படின்னு ஒருத்தரையும் கேட்டுக்கிட்டா இப்போ வேண்டாம். இப்போ குடுகுட நம்ம கிச்சனுக்கு போய் அம்மாவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணமா பார்க்கலாம், இல்லை அம்மா எதனா ஒர்க் அஃபிஷியேட் பண்ணுறாங்களா பார்க்கலாம், அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம். பாட்டி உனக்கு பேங்க்குக்கு போகணுமா பாட்டி, நான் பேங்க்குக்கு போய் என்ட்ரி போட்டுன்னு வரேன். தாத்தா உங்களுக்கு என்னைக்கு தாத்தா பென்ஷன் அப்படின்னு சில வேலைகளை நாமே முன் வந்து கேட்டு அந்த வேலைகளை செய்தால் அது பரவாயில்லையே, பிள்ளைங்க பால்யத்தில் நல்லா உபகாரம் பண்ணுறாங்க, ஆயுஷாடு இரு தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வைங்க, அது 100% பலிக்கும். அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, அம்மாண்டா கண்ணு பென்ஷனுக்கு என்ட்ரி போட்டுன்னு வரணும், போய் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டு வரியா பணத்தை, ஏன் பாட்டி உனக்கு பணம் நான் கொடுக்குறேன் பாட்டி, நீ உன் கணக்கில் வித்ட்ரா பண்ணாத அப்படின்னு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் என்ன ஓவர் டூ பண்ணுற மாதிரி பாட்டிக்கிட்ட விசுவாசமாக அபிமானத்தோட சில வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது மேலும் சிறப்பை நம்மளுக்கு கூட்டித்தரும். இது எல்லாமே ஏற்புடையது தான். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் கேட்ஜெட் முன்னாடி உட்காந்துக்கிறதோ லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிறதோ இல்லை டேப்லெட்டை தள்ளுறதோ நிறுத்திட்டு அந்த ஒரு 15-20 நிமிஷம் நம்ம தாத்தா பாட்டிக்காக அப்பாக்காக அம்மாக்காக அந்த வேலையை செய்ய வேண்டியது அத்தியாவசியம்ன்ற உணர வேண்டும். அப்போ அது எப்போ முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் முடியும். இந்த வெயிலில் தாத்தா நடந்து போகிறத காட்டிலும் நாம் நம்மளோட பைக்கை ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், சைக்கிள் எடுத்துன்னு போய் நம்ம எடுத்துன்னு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்காக என்ன செய்யலாம், கரெக்டாக 10 மணிக்கு போயிட்டு சீக்கிரமாக 15-20 நிமிஷத்தில் வந்துடலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஒர்க் ஷெட்யூலை அலாட் பண்ணிட்டா
ஈவன் தோ வி ஆர் அட் ஹோம் நிச்சயமாக நிறைய வேலைகளை நேரத்துக்கு செய்து முடிக்க முடியும். அந்த நேரம் தவறாமல் நேரத்துக்குள் முடிக்க வேண்டும். நேரத்தோடு சில விலைகளை என்ன பண்ணோம், வேலைகளை செய்து முடிக்கணும். அதற்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் தவறி செய்கிறோம், அதுக்காக சிலப்போ ஃபைன் தர வேண்டி வருது இல்லையா, அதனால் அந்த விலைகளை நாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நேரத்தோடு செய்தா அதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குன்னா அந்த லாஸ்ட் டேட் எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். இன்னொன்று சிலதெல்லாம் ப்ரெசென்ட் சினாரியோவில் நிறைய ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு அப்படின்னா அதே அந்த சிஸ்டத்து மேலே உட்காந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அட் மோஸ்ட் 1 ஹவர்க்குள்ளே எங்கெல்லாம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அப்பா எங்கெல்லாம் சொன்னாங்களோ அதை நம்ம கணக்கு காசுலேருந்தே அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடலாம். அதுவும் சிறப்பான ஒரு ஹெல்ப் தான். அதை நம்ம செய்கிறோம். இது ஹெல்ப் இல்லை, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹெல்ப்னு சொன்னால் அவங்க கேட்டு செய்தால் தான் ஹெல்ப்பு, கேட்காம செய்யும்போது அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம அதை புரிய வைக்க முடியும். ஸோ ஒரு நேரத்துலையும் எர்லி அடல்ட்ஹுட்ன்றது நம்மிடமிருந்து சில உதவிகளை நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதை அவர்கள் கேட்காமலேயே செய்ய வேண்டும். அதுதான் ஏற்புடையது. அந்த கருத்தை மனசில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.